என்னச்சா புரியுதா இல்லைச்சா புரியுதா வரும் பஸ்ஸில் என்ன போவாதாங்கலாம் அச்சாரம் செஞ்சால் மட்டும்தான் அதுக்கு ஃபினிஷிங் சுத்தமாக முடியாது. அந்த மாதிரி மண்ணு கொட்ட விடுதுங்கம்மா. மண்ணு கொட்டினா அடுத்த வந்து அது மேலே மண்ணு கொழுவி ஓர தண்ணி நிப்பாட்டிக்கிட்டோம். நீ திரும்ப நீ விட்டுட்டு போயிடுவேன். ஓ நீ விட்டுட்டு ஓட்டுவேன். அடுத்த டைம் வரும்போது தண்ணி நிற்கும் அங்கேயே தான். அதான் சொல்றேன் வாரி குடிக்க போடணும் நம்ம. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே ஒட்டினே இல்லை அங்கே ஒட்டினியா 4 பேர் நல்லா பீஸ் நிறைய வகை போடுறா. அப்படி 3 பேர் தான் நாங்கள் மாட்டினோம். தண்ணி தள்ள போகிறதுக்கு அவ்வளோ கஷ்டம். நீ தள்ளுறா ஓ வாழை வாழை கூட நல்லா இருக்கு. என்ன ஞாபகம் வைக்கிறேன். அதில் கல்லியை போட போல அது நாட்டமாக தான் அடிக்கும். கவுரி பிடிச்சிங்க 4 கவுரியும் அதே மாதிரி அந்த கூட்டமும் ரஷ்ஷும் அந்த இதுவும் எப்ப பேசி வச்சு பயப்படிங்க. அப்படியே ஸ்டேஜா போடுவா 2 பொழுதுருவா. நீங்க இந்த பக்கம் வந்துருங்க. அவங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இந்த பக்கம் வந்துருங்க. இந்த மீன் அப்படியே போடுவா. என்ன பண்ணுங்க நிறைய நிறைய வர மாதிரி 4 பேருன்றனால சின்ன சின்னதாவே போடும். நீ வெயிட் பண்ணணும். ஊர்னோட போட்டோன்னு சாப்பிடுவேன். எப்படி தெரியுமா பார்த்துட்டு ஒரு 4 டவுசர் பாண்டி வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. ரூபாய்க்கு ஒரு போடும்போது நாம ஆரம் மீன் 1 கிலோ 80.
என்ன பிடிங்க முன்னாடி நம்ம தெரிஞ்ச வெளிநாடு சவுதி துபாய் தானே போவாங்க. இப்போ வந்து ஜெர்மனி, கனடா, அங்கே கொஞ்சம் யூடியூப் ஜெர்மன் யூடியூப்ல இது மீ வச்சா பூ தோற போ ஒரு மணி நேரத்தில் வந்து கை இருந்தாலே 500 ரூபா, ஸ்டேல் கூப்பிடுறாங்க. ஒரு மணி நேரத்தில் 500 ரூபா. நல்ல திறமையான பில்டிங் கட்டுறாங்க. 1,30,000 சம்பளமா ஸ்டேலுக்கு சாட்டை நடந்துருக்குல்ல. சிறைவேல் 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 வந்து போகிற செலவு வந்து போகிற செலவு வந்து எல்லாமே செலவு அவங்களுக்கு தான். இந்தியாவில் வந்து 10,000 பேர் கட்டுறாங்களா. போய் செய்யலாம். 6 வருஷம் வந்து இப்போ ஒரு மாமரமோ இல்லைன்னா வந்து முந்திரி மரமோ 6-7 வருஷம் தான் நம்ம கஷ்டப்பட்டு வளர்க்கலாம். போய் நீ அந்த மண் வாங்கின நேரத்தில் ஏதாவது போட்டு தானே சூப்பராக வந்துடுடா. கறிக்கலாம் பார்த்துடா ஏண்டா கறிக்கலாம் பார்த்துடா கறிக்கலாம் பார்த்து மண் தோதான் வெட்டிட்டு வந்தால் மழை தான் அவ்வளோ தண்ணி அவ்வளோ இது நிற்கிது. ஆனால் பயப்பண்ணா இப்போ தான் இது பண்ணிட்டு வந்தேன். அதுக்குள்ளே அவ்வளோ செடி வந்து போயிடுது. வேலி போட்டு வந்துட்டான். கழிச்சு ஒரு டாக்டர் ஏற்றி விட்டு வேலி போட்டு வந்தேன். போய் பார்த்தா வேலியில் பாதி வேலி வந்து போயிடுது. பக்கத்தில் ஒருத்தன் வாங்கி போடுவது சவுக்கு மரம் இது போட்டுருந்தான், தேக்கு மரம். அது என்னடா கொத்தாச்சு எங்கேயே நிற்கிது, லைட்டு கம்ப மாதிரி நிற்கிது. அப்படியே வாங்கும்போது ஏன்னா 200 ரூபாண்ணா ஒரு மீன் தானே. ஊர் படம் வேலை வச்சுருக்கேன். தம்பி வக்கீல் கொடுங்கண்ணா கொடுங்கண்ணா 500 ரூபாய். எவ்வளோ போடுறேன்? பீஸ்லாம் உடஞ்சி போயிடுச்சு. அப்படிங்களாண்ணா தூக்கி போய் கடை செய்யலாம். அதெல்லாம் இப்படி கேட்காத.